அவர்கிட்ட நான் ஒன்னே ஒன்று தான் நான் சொன்னேன், சார் நான் உங்களை நம்பி வரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு. எனக்கு என்னென்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாகிடுச்சு அவர் கூட பேசுறது. ஏன்னா ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணார், இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படின்னாரு. பரவாயில்லையே சார், சும்மா அடிக்கும்போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாரெல்லாம் தெரியல. அதாவது இது போதுன்றாருங்க, இது போதும் அப்படின்னு சொல்ற ஒரு மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியா மேம் கேட்டாங்க, நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்க அப்படின்னு. அது லாஸ்டா வரவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கரெக்டா அந்த இடத்துல மாட்டிக்கிறோம், வேற வழியும் இல்லை. வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு வந்த எங்க நண்பர்கள், பிரஸ், மீடியா, டெலிவிஷன் நண்பர்கள், போட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. லைட்டா பதட்டமா இருக்கு, ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு ஸ்டேஜ் ஏறினாலும் டீம் எல்லாருமே என்னன்னா இங்க இருப்பாங்க, ஸோ பக்கத்திலேயே ஆள் துணைக்கு இருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ தனியாக ஏதோ ஏற்றி விட்ட மாதிரி ஒரு லைட்டா பதட்டமா இருக்கு. நான் லைஃப்ல நம்புற விஷயம் வந்து, ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா நம்புறது வந்து, அன்னன்னைக்கு நாள் நல்லபடியா போகணும், அன்னன்னைக்கு மிஷனை நல்லபடியா முடிச்சு சந்தோஷமா தூங்கினா போதும், அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்மளை கரெக்டாக கூட்டிட்டு போகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த நாளுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியோட இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சரி இப்போ எப்படி எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி இருந்தபோது, இன்னைக்கு வந்து பேசி எங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷப்படுத்தின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ ஹாப்பியா நான் ஒரு ஆடியோ லான்ச்சு எனக்கு பர்சனலாக நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. சேதுன் எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் நான் தியேட்டர்ல என்னோட முகம் வந்தது அப்படின்னா பீஸா படத்துல தான். ஸோ பீஸா படம் பார்த்துட்டு ஓகே, ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளா இருந்தாலும் டெஃபினட்டா நம்ம உண்மையா வேலை செஞ்சா நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ள விதைச்ச பல பேர்ல சேதுன்னு ஒருத்தன். ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றி சார் பத்தி கடைசியா பேசலாம் அப்படின்னு வச்சிருந்தேன், ஆனா இந்த படம் ஆரம்பிச்சதே அங்கிருந்து தான், அவர்கிட்ட இருந்து தான். அதனால நான் அங்கிருந்தே ஆரம்பிச்சிடலான்னு பாக்குறேன். வெற்றி சார் ஆஃபீஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு, கால் பண்ணி கூப்பிட்டாங்க. சரி சாரை பார்த்துட்டா ஃபார்முலா ஒரு 5-10 நிமிஷம் பேசிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாரு அப்படின்னு நினச்சா, சாரே தான் கதை சொன்னார். ஒரு ஹோல் கிரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு ½ அன் ஹவர்ல சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா, ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்றாரு அப்படின்னா அவரு அந்த கதை மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கறத மட்டும்தான் நான் நம்பினேன். அவர்கிட்ட நான் ஒன்னே ஒன்று தான் நான் சொன்னேன், சார் நான் உங்களை நம்பி வரேன், நீங்க பாத்துக்கோங்க சார் அப்படின்னு. அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு பெரிய ஆள் கிட்ட போற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது. எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாயிருச்சு அவர் கூட பேசுறது. ஏன்னா ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணாரு, இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படின்னாரு. பரவாயில்லையே சார், சும்மா அடிக்கும்போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாரெல்லாம் தெரியல. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாகிட்டு, அப்புறம் நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் அடிப்பேன். அப்புறம் சார் எப்போ சார் ஷூட்டிங் வரீங்க, வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டு எல்லாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா, அவர் என்ன ஃப்ரெண்டார நினைச்சாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு அது முக்கியமாகவும் படலை, நான் அவரை ஃப்ரெண்டாக நம்பிட்டேன். ஓகே நம்ம இப்படியே போயிடலாம், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவ்வளோதான், இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமாலாம் தெரியாது. அதனால ஜன்னல்ல காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிடணும்னு மட்டும் நான் நம்பிட்டேன். சந்தோஷமா இருந்தது சார். இந்த ஓவரால் ஜேர்னி வந்து ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்கு. படம் ரிலீஸ் ஆக போதுன்னு சந்தோஷமா இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கு. ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனா இருந்தாரு. எனக்கு சொக்கண்ணனை பத்தி பர்சனலா எனக்கு அவ்வளவா தெரியாது, இந்த படத்துல தான் அறிமுகம். சார் டவுனா இருந்தார். என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா, இல்லை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைம்ல தான் வந்தோம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு. இன்னைக்கு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சொக்கு படம் பண்ணுறாரு. நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும், கரெக்டாக வந்து இதாகிடணும். ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும், அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சுச்சுவேஷன்ல சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம், என்ன சார் சிச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சிரிச்சுட்டு, ஆமா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு. அப்போ நீங்க தனுஷ் சார், நான் உங்க கையில் இருக்கிற சேவலா சார்.
கண்டிப்பாக பத்தே அடிச்சிருவோன்னு நம்புகிறேன் சார். அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன். பார்ப்போம். ஆண்ட்ரியா மேம் சேம் அதே தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆண்ட்ரியா மேம் கதை கேட்டு தான் அனுப்பியிருக்காங்க சார்கிட்ட. அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு மற்ற எல்லாத்தையுமே தாண்டி நான் இன்னும் அந்த மனிஷி படமோ இல்லை பிசாசு டூவோ நான் பார்க்கல மேம். ஆனால் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன், அதில் எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு என்னென்னா, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, சாரி மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இது எல்லாமே அதுக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் அது எல்லாமே பயங்கரமாக எல்லாமே ஒன்று கூடி வரும்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரி என் அண்ணன்றது முக்கியமாக நான் கற்றுக்கிட்டது ஒன்று தான், போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வந்து சேரணும் அப்படின்னு. அந்த விதத்தில் உங்களுக்கும் சொக்கனனுக்கும் எல்லாமே நல்லபடியாக வந்து அமைஞ்சிரும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்தது விக்ரமன் டைரக்டரு. இவ்வளோ அவர் நிறைய பேசுவாருன்னு தெரியும், ஆனால் என்னன்னா இன்னைக்கு கரெக்டாக பேசிட்டீங்க. நான் இந்த ஸ்டேஜில் பேசுறத இது லைவ்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல, இதை சென்சார்லாம் பண்ண முடியாதடா அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். சூப்பர். என்னோட ஆசை எல்லாமே ஒன்று தான் விக்ரமன், படம் நல்லபடியாக போகணும், ஒரு பெரிய ஹீரோ உங்களுக்கு கால் பண்ணணும், இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது. நிச்சயமாக அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஜிவி ப்ரோ பற்றி எனக்கு சொல்கிறதோட ஒன்று கேட்கணும் அப்படின்னு இருந்தேன். ஒன்றும் இல்லை சார், எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னு என்னையவே கேட்டாங்க. எனக்கு என்னன்னா, ஒரு வேலை தான் பார்க்குறோம் நாங்கள், ஒரே ஒரு வேலை, அதை கரெக்டாக பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறதே போராட்டமாக இருக்கிற இந்த காலத்தில் நடிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, பாட்டு போடுறீங்க, கான்சர்ட் வேற, எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தூங்குறீங்களா சார்? தூங்குவீங்களா சார்? கரெக்டா? ஓகே சார். உடம்ப பார்த்துக்கோங்க சார், பத்திரமா உடம்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆல்பம் டெஃபினட்டாக நீங்கள் சாருக்காக ஒத்துட்டு இருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு 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 சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல சார், வாழ்க்கையில் இதெல்லாம் டிக் அடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஜிவி சார் ஆல்பம்ல நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு அவ்வளோதான், அதை நான் டிக் அடிச்சிட்டேன். அதுலேயே எனக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு என்னன்னா, ப்ளஸ் அந்த சொன்னது உங்களுக்கு ஹிட் மிஷின் ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியும்ல சார், அந்த மிஷின் இந்த படத்தை நல்லா தள்ளிடும்னு நான் நம்புறேன். ஏன்னா எல்லா ஸ்டைல் ஆஃப் பாட்டும் இந்த படத்தில் அமைஞ்சது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமா பார்க்குறேன். அவர் எப்படி எல்லா ஜானரும் பண்ணணும், அது ஹிட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ அமரன் அது ஒரு ஜானர்ல இருக்கும், இப்போ ரீசெண்டாக அந்த பராசக்தி சிங்கிள் ஆகட்டும், குட் பேட் அக்லி ஆகட்டும், ஒன்னொன்னு வேற இதில் இருக்கும்போது எக்ஸ்டர்னரி அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி, எனக்கு என்னன்னா இந்த படத்தில் எல்லா ஸ்டைலேருந்து ஒரு பாட்டு அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷம் சார். ஓவராலாக இந்த ஆல்பம் வந்து டெஃபினட்டாக மக்களுக்கு இன்னும் நல்ல படத்துக்கு அப்புறம் போய் சேரும் நம்புகிறேன். என்னோட ஃபேவரட் வந்து இந்த கடைசி பாட்டு வெற்றி வீரனே அப்படின்ட்டு. சார் கிட்ட நான், சார் இந்த பாட்டை எப்படியாவது விட்டுருங்க சார், இந்த பாட்டு போதும் சார். ஏன்னா அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு காமன் மேனுக்கான ஒரு பாட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா காமன் மேனும் உண்மையாக உழைக்கிற எல்லாருக்குமே அந்த பாட்டு போய் சேரும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆல்பம்காக. அண்ட் அசார் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். எந்த மாஸ்டர் கூட ஒர்க் பண்றனாலே கன்ஃபார்மா அசார் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணியே தீர்வேன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது இது போதும்ன்றாருங்க, இது போதும் அப்படின்னு சொல்ற ஒரு மாஸ்டர் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த லொக்கேஷன் போனதே, நாங்கள் சீரியல் ஷூட் பண்ண லொக்கேஷன் அந்த கண்ணுமொழி பாட்டுக்கு, அந்த லொக்கேஷன் போயிட்டு எனக்கு மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி மாஸ்டர். டெஃபினட்டாக நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சதீஷ் ஸ்டெப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். அண்ட் ஆர்டி சார், நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுற ஒரு சீனியர் டிஓபி சார். எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அப்படியே அந்த மாதிரி அமைச்சிட்டாங்க. எனக்கு என்னென்னா, ஒரு ஃபஸ்ட்டு படம் விக்ரமன், இப்போ தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கிற, நல்லபடியாக அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள் ஒன்று தேவை. ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டு எனக்கு இன்னைக்கு படம் பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், எல்லாத்தையுமே டோட்டலாக காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. அண்ட் ருஹானி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. டெஃபினட்டாக உங்களுக்கும் நிறையா வாய்ப்பு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தானு சார், கதிரேசன் சார், ரொம்ப நன்றி சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பவன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுவும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. டெஃபினட்டாக படம் முடிச்சு எல்லாரும் வரும்போது பவன் சார் பர்ஃபார்மன்ஸும் சரி, தலைவர் ரெட்டின பர்ஃபார்மன்ஸும் சரி கண்ணுக்குள்ளேயே நிற்கும்னு நான் நம்புகிறேன். அதனால இது இப்போதைக்கு ஒரு இன்சைட் ஜோக்காக இருந்து நாங்கள் மட்டும் சிரிச்சுக்கலாம், படத்துக்கு அப்புறம் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.
யாரையாவது மிஸ் பண்ணிட்டா மட்டும் மன்னிச்சுக்கோங்க. வினோத் தலைவா, ரொம்ப நன்றி தலைவா. எனக்கு வினோத் கூட ரமேஷ் அண்ணன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. குட் நைட்டு, டூரிஸ்ட் ஃபேமிலியிலலாம் நடிச்சிருப்பாப்புல. இப்போ கூட ஷூட்டிங் வர முடியலன்னு நினைக்கிறேன். அண்டு கடைசியாக என் அண்ணன் நெல்சன் அண்ணன். அதாவது இப்போ ரீசெண்டாக அந்த கிஸ்ஸு படத்தோட ப்ரொமோஷனில் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பயங்கரமாக இதாச்சு. நம்ம சதீஷ் வந்து சொல்லியிருப்பாப்புல, அப்போ என்னை தடுத்து நிறுத்துங்க ஜி அப்படின்னு தப்பு பண்ணும்போது. அந்த மாதிரி லைஃப்பில் முக்கியமான டைமில் என்னை தடுத்து நிறுத்தி கரெக்டாக ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ இந்த படத்துக்கு நான் எதுவுமே கேட்கல, ஆனால் கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி கூடவே இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு, தெரில எத்தனை பேருக்கு இது அமையும் அப்படின்னு தெரியல. தேங்க்ஸ் சொல்லி சிம்பிளாக முடிக்கவும் முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ஓவராலாக. மற்றபடி நவம்பர் 21 படம் ரிலீஸ் ஆகுது. அர்ச்சனாக்கா அர்ச்சனாக்கா வந்து நாங்கள் டாக்டரில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் இன்னும் நல்ல பழக்கம். எனக்கு என்னென்னா, ஆஸ் அ பர்ஃபார்மராக அண்ணன் சொன்ன மாதிரி அர்ச்சனாக்காக்கு நம்ம எந்த ஃபீடுமே கொடுக்க தேவையில்ல, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க வேலையை அவங்க சூப்பராக பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. உங்கள் பொட்டென்ஷியல் அளவுக்கு இந்த ரோல் நாங்கள் இது பண்ணோமா எனக்கு தெரிலக்கா. ஆனால் டெஃபினட்டாக இன்னொரு படத்தில் நிச்சயமாக பயங்கரமாக ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நிச்சயமாக அதுவும் நடக்கணும்னு நம்புகிறேன். மற்றபடி அவ்வளோதாங்க. வந்திருக்கலருக்கு திருப்பி ரொம்ப ரொம்ப நன்றி. 21ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். ரொம்ப திருப்திகரமாக பார்த்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு போவீங்க நம்புகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பவும் போல கூட ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.